ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வளமுடனும் நலமுடனும் இருக்கணும்னு நான் என் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் சம்மரில் குழந்தைங்கள்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சமாளிக்கிறீங்க? என் பொண்ணை என்னால் கண்டிப்பாக சமாளிக்கவே முடியல. காலைல எழுந்திரிக்கிறதே பார்த்திங்கன்னா 8:30. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பால் குடிக்க கொடுத்துட்டு திரும்ப பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே 10 ஆகிடுது. திரும்ப மதியம் லன்ச் இதில் சாப்பாடே சரியாக சாப்பிட்டு ஃபுல்லாக டிவி தான் ஃப்ரெண்ட்ஸ். டிவி, நானும் கேரம் கேமு இதெல்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா டிவி தான். ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னாலே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, கத்துறாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா குழந்தைங்க இப்படி தானா? சில குழந்தைங்க சமத்து குழந்தைங்களான்னு சொல்லுங்கள். என் பொண்ணு சரியான வாளாக தான் இருக்கும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னை படாத பாடுபடுத்து. ஆனால் ரொம்ப எப்படின்னா சொல்கிறதுனா ரொம்ப பயப்படுவா. இருந்தாலும் சம்மரில் என்னால் சமாளிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் ஒரு ஆசிரியராக எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் என்னுடைய மகளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு சேலஞ்சிங் தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அதிகமாக பகிரக்கூடிய ஒரு இடம் அவனுடைய காலடியாக மட்டுமே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளுடைய உறவுகளோ அல்லது நம்மளுடைய நெருக்கமான எந்த உறவாக இருந்தாலும் யார்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம சொல்கிறதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு தயங்கிட்டு கூட இருக்கலாம். ஆனால் அந்த கடவுள்கிட்ட, அந்த கந்தன்கிட்ட அவன் காலடியில் கொண்டு போய் கண்டிப்பாக கொட்டும்போது அவன் ஏன் என்கிட்ட கொட்டுறன்னு உங்களை கேட்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழிபாதையை அவன் உருவாக்குவான். அதனால் அவன் காலடியில் கொண்டு போய் கொட்டுங்க. கண்டிப்பாக அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த ஒன்று. அதை உங்கள் கூட நான் சொல்கிறேன். இறைவனை தவிர யாரையுமே நம்ம யார்கிட்டேயும் போய் நம்ம ஷேர் பண்ணும்போது அதோட பிரதிபலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, சில பேர் சில தீர்வுகளை சொல்லுவாங்க, சில பேர் பின்னாடி போய் தப்பாக பேசிட்டு போவாங்க. அது நமக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக அந்த கடவுள்கிட்ட கொட்டும்போது அவர் ஏதோ ஒரு வழிபாதையை நமக்காக உருவாக்கி கண்டிப்பாக நம்ம கையில் தருவார். நிச்சயம் நம்புங்க, நம்பிக்கையோடு இருங்க. கந்தன் இருக்கான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.